ஐம் சாருமதி. எனக்கு ஃபஸ்ட்டு யூஐ, யூஎக்ஸ் எப்படி தெரியும்னா, யூடியூப்பில் வந்து கோடிங் இல்லாமல் என்ன இருக்கும் அப்படின்ட்டு நான் சர்ச் பண்ணேன். கோடிங் வந்து எனக்கு சுத்தமாக வராது. அதனால நான் வந்து டிசைனிங் சைட் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணப்போ யூஐ, யூஎக்ஸ் வந்து கொஞ்சம் பீக்கில் இருக்குது. இப்போ நம்பர் 3ல வந்து யூஐ, யூஎக்ஸ் தான் இருக்குது. அப்படி சர்ச் பண்ணுறப்போ கூகுளில் நான் பார்த்தேன், பாண்டிச்சேரியில் எது பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தப்ப மென்டீ அகாடமி வந்து எனக்கு வந்து டாப்பில் வந்தது. சரின்ட்டு நான் ஒரு 4-5 அகாடமி கால் பண்ணி கேட்டப்போ வந்து எனக்கு வந்து அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக இல்லை எனக்கு கேட்ட இடத்துல. சரி, இவங்கள்ட்ட நான் கேட்டப்போ எனக்கு ஃபஸ்ட்டு கால் பண்ணோடனே எனக்கு வந்து இங்கே வந்து ஜாயின் பண்ணுன்னு சொல்லலை. யூஎக்ஸ், யூஐனா என்னன்னு ஃபஸ்ட்டு சொன்னாங்க. இதுதான் யூஐனா டிசைனிங், யூஎக்ஸ்னால் ரிசர்ச். அதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு கிளாரிட்டியே இல்லாமல் இருந்தது. சொன்னதுக்கப்புறம் தான் வந்து எனக்கு என்னன்னு தெரிஞ்சது. சரி, அதுக்கப்புறம் வந்து நீங்கள் நேரில் வந்து பாருங்கள், நான் ஃபுல் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் நேரில் வந்து பார்த்தப்ப எனக்கு வந்து ஒரு ஹோப் இருந்துச்சு. சரி, ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து எனக்கு ஃபுல்லாக வந்து சொன்னாங்க, என்ன யூஐ, யூஎக்ஸ்னால் என்னன்னு எனக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. நான் ஃபைனலி இங்கே நான் ஜாயின் பண்ணிட்டு இப்போ நான் லேர்ன் பண்ணிகிட்ருக்கேன் யூஐ, யூஎக்ஸ். இப்போ நான் ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கேன் எனக்கு. ஹாய், நான் ஹிலாரியா. ஆக்சுவலி நான் வந்து ஒரு பிடெக் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட். எனக்கு எல்லாருமே வந்து பொதுவாக ப்ளேஸ்மெண்ட்னால் கோடிங்கில் தான் வந்து ஐடியில் ப்ளேஸ் ஆகுறாங்க. ஸோ வந்து நம்மளும் ஏன் கோடிங்கில் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு டிசைனிங்கில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருந்தது. ஸோ அப்போது நான் சர்ச் பண்ணும் போது எனக்கு யூஐயூஎக்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ வந்து நான் பாண்டியிலே படிக்கணும் அப்படின்னு நான் சர்ச் பண்ணப்போ எனக்கு ஃபஸ்ட்டு அந்த அகாடமி வந்து மென்டீ அகாடமி. அப்போ வந்து என்னோடய ஃப்ரெண்டும் வந்து மென்டீ வந்து சஜஸ்ட் பண்ணாங்க. ஸோ நான் அகாடமிக் வந்தேன். எனக்கு நல்லா கிளாஸ் எடுத்தாங்க. எனக்கு எல்லா ஃபண்டமெண்டல்ஸும் கிளியர் பண்ணாங்க. அங்கே வந்து ஜாயின் பண்ணோன்னே எனக்கு ஃபஸ்ட்டு டெமோ செஷன் வச்சாங்க. அதுலேயே எனக்கு யூஐ, யூஎக்ஸ்னால் என்ன அப்படின்ட்டு ஃபுல்லாக ஒரு கிளியர் கட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஆக்சுவலாக எனக்கு வந்து நான் வரும்போது ஒரு டவுட்டாகவே தான் வந்தேன், நான் வந்து இந்த டிசைனிங்க்கு வந்து நான் ஃபிட் ஆகவேனா அப்படின்ட்டு. ஆக்சுவலி அவங்க எடுத்த டெமோ செஷனில் எல்லாமே சூப்பராக தெளிவாக எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. இப்போது நான் இங்கே தான் வந்து நான் ஒரு ஸ்டூடெண்ட் படிச்சுட்ருக்கேன். யூஐ, யூஎக்ஸ்னால் வந்து நான் ஜஸ்ட் டிசைனிங் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக இங்கே வந்துட்ட பிறகு தான் எனக்கு வந்து ஒரு கிளியர் கட் ஐடியா கிடச்சிது. யூஎக்ஸ்னால் ஒரு யூசருக்கு ப்ராப்ளம் இருக்குது, அந்த ப்ராப்ளமை ரிசர்ச் பண்ணி சால்வ் பண்ணுறது பேர் தான் யூஎக்ஸு. அது இன்னும் எப்படி ஈஸியாக யூசர் கொடுக்கலான்னா, ஒரு அப்ளிகேஷன், மொபைல் அப்ளிகேஷன் மூலயமா இல்லை வெப் அப்ளிகேஷன் டிசைன் மூலயமா கொடுக்கலாம். ஆக்சுவலாக வெறும் டூல்ஸ், இந்த ஃபிக்மா, அடாப் எக்ஸ்டி, கேன்வா, ஃபோட்டோஷாப் இதை கற்றுக்கிட்டா மட்டுமே யூஐ, யூஎக்ஸ் டிசைனராக ஆகிட முடியாது. இதுக்கு பின்னாடி ஒரு யூசருக்கான ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறது பேர் தான் வந்து யூஐ, யூஎக்ஸ் டிசைன். நான் ஃபஸ்ட்டு இந்த அகாடமிக்கு வர்றதுக்கு முன்னாடி கோடிங்னு ஒன்று இல்லவே இல்லை, வெறும் டிசைனிங் தான். யூஐ, யூஎக்ஸ்னால் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம டிசைனிங் மட்டும்தான் பண்ணுவோம் அப்படின்னு நான் நினச்சேன். ஒன்ஸ் நான் இந்த அகாடமிக்கு வந்து நான் லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு ஃபீட் பண்ணது என்னென்னா, கோடிங் இருக்குது, HTML, CSS நம்ம கொஞ்சம் பேசிக்ஸ் தெரிஞ்சால் நம்ம வந்து நல்லா லேர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்றது நான் வந்து இங்கே வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டேன். ஆக்சுவலி நான் வந்து யூஐ, யூஎக்ஸ்னால் வந்து கோடிங் இருக்காது, வெறும் டிசைனிங் ப்ராசஸ் அப்படின்னு தான் நான் நினச்சேன். அப்புறம் நான் இங்கே கிளாஸ் வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும் கோடிங்னு ஒரு செக்மெண்ட் இருக்குன்னு. கோடிங் வந்து ரொம்ப டீப்பான கோடிங் தெரியணும் அப்படிலாம் கிடையாது. பேசிக் HTML, CSS தெரிஞ்சாலே போதும். ஏன்னா நம்ம வந்து ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ளே போகிறோம், ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து புது புது டெக்னாலஜி வந்து மார்க்கெட்டுக்குள்ளே வந்துட்டு தான் இருக்குது. அப்போ அதனால் நம்ம வந்து பேசிக் கோடிங் தெரியறது நல்லது. இப்போ நம்ம இண்டஸ்ட்ரிக்குள்ளே இருக்கணும்னா நம்ம வந்து நாளுக்கு நம்ம அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். அதுக்காக நம்ம பேசிக் கோடிங் நாலேஜ் கண்டிப்பாக இருக்கிறது அவசியம். CSS, HTML வந்து கொஞ்சம் பேசிக்காக இருந்தாலே நம்மளுக்கு வந்து நல்லாயிருக்கும். ஆக்சுவலி நான் மென்டீ அகாடமி உள்ளே வந்தோடனே எனக்கு டெய்லி ஒரு நாளும் எனக்கு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டராக சொல்லி கொடுத்துருந்தாங்க. அப்போ தான் நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன், ஒரு நம்ம யூஸ் பண்ணுற மொபைல் அப்ளிகேஷன் பின்னாடி இவ்வளோ விஷயம் இருக்கா அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போது எனக்கே ஒரு மொபைல் அப்ளிகேஷன் பண்ணுற அளவுக்கு வந்து எபிலிட்டி எனக்கு கொடுத்துருக்காங்க. மென்டீயில்
ஒரு பாசிட்டிவான விஷயம் என்னென்னா, டெய்லி வந்து ஒன் ஆன் ஒன் செஷன் போட்டு கொஷின் அரைஸ் பண்ணுவாங்க. நம்ம எதில் வீக்காக இருக்கோமோ அதை ஐடென்டிஃபை பண்ணி நம்ம அதில் பூஸ்டப் பண்ணுவாங்க. ப்ரொஃபைல் பில்டிங்காக இருக்கட்டும் சரி, ரெஸ்யூமாக இருக்கட்டும் சரி, பர்சனல் வெப்சைட் க்ரியேஷன் இதில் எல்லாமே வந்து நம்மளை வந்து ஸ்ட்ராங்காக ஆக்கிடுறாங்க. ஸோ இப்போ வந்து ஒரு இன்டர்வியூ எப்படி கிராக் பண்ணணும் அப்படின்ற முதற்கொண்டு நம்மளை வந்து ஸ்ட்ராங் ஆக்கிறாங்க. ஸோ it is easy for us to crack the interview. So these are the positive things in Mentee Academy.